ஹே காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே கல்லன்னு ஏதாவது பார்க்கலாமே அப்படின்ட்டு டுடே ட்ரெண்டிங் சேனல்லேருந்து பாய்ஸ் அட்ராசிட்டிஸ் ட்ரால் அதான் எடுத்து வந்திருக்கேன். டுடே ட்ரெண்டிங்கோட எடிட்டிங் பேட்டர்னே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பாவிக்கலாம், இப்படி தான் கரெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. எந்த வீடியோக்கான டாபிக் இதுன்னு தெரியலை, நம்ம ரெண்டமாக போய் பார்ப்போம். இது ஒரு 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு அவர் சும்மா தான் உட்காந்துருக்காரு. இப்போ நான் ஏஐயில் வந்து ஒரு சார் கிடைக்கிற மாதிரி வீடியோ எடிட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே போண்டா சாப்பிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கான். ஏஐயில் பார்த்தீங்கன்னா அவன் பில் சாப்பிட்ற மாதிரி வீடியோ காமிச்சிருந்தேன். இப்பயாவது நம்புறீங்கல்ல? அப்ப நீ பேங்க்ல தான் இருக்க. பேங்க்ல தான் இருக்கேன். இப்போ என்கிட்ட பேசினது. இப்போ நான் ஏஐயில் வந்து ஒரு சார் கிடைக்கிற மாதிரி வீடியோ மேனேஜர். ஆமா, என்னனே பண்ண தெரியும்? நோய்னே தொத்து நோய்னே இருக்கட்டும். அப்போ எதுவும் பிரச்சனை வந்து மாட்டுனா இது ஏஐன்னு சொல்லிக்கலாம். ஆசைக்கு எல்லாத்தையும் பண்ண வேண்டியது. நேரில் பார்த்தா என்ன சொல்லுவீங்க? நேரில் பார்க்காம பண்ணணும். நேரில் பார்த்தா அது வீடியோக்காக சும்மா. போச்சா புது வண்டியை நொறுக்கிட்டானே. என்கிட்ட வேலைக்கு வரேன் பூரா ஏதாச்சும் ஒரு பொருளை உடைச்சு நொறுக்குற குறியோட வரீங்களாடா? உடைச்சது பழசா புதுசா தெரியும். பேரு கௌதம். கவுதம். வயது 27. ஆமா 27. மூணாவது குறுக்கு தெரு, லேக் ஏரியா, பல்லூர் கோட்டம் எதிர்ப்புறம். போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கியிருக்கேன். மேல சொல்றேன் கேட்டுக்க. சொல்லுங்க. பனானா மேல பனானா ஓ, இது வந்து மெயின் ஜோசியம். நூலை ஒரு பெரிய நூல் எடுத்துட்டு உங்களுக்கு நான் ஒரு ஜோசியம் சொல்கிறேன் பாருங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கட்டை விரல் அளக்கிறது, அளந்த அந்த சைஸ் நூலை வந்து விட்டுட்டு அடுத்த நூலை பிடிச்சி அடுத்த விரல் அளக்கிறது. 5 விரலையும் அளந்து எடுத்தா மிச்சம் ஒரு சின்னது இருக்கும்ல, இதான் உங்க மெயின் பார்ட்டோட அதான் பாத்துக்க. ஏண்டா ஒரு நூல் எடுத்துட்டு வந்து விரல் அளந்து விட்டு இத்தினூண்ட காட்டிக்கிட்டு இருக்கியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. கஞ்சா செடியா? மருந்து செடியா? இது வந்து சிவன் பொருள்னு சொல்றாங்க, அதனால சிவனை வச்சு கும்பிடுறேன். இப்போ கூட கோயிலுக்கு போயிட்டு சாமி இதெல்லாம் வாங்கிட்டு தான் வரேன். எல்லா சாமியும் கும்பிடுறாரு. சரி, சிவனோட பொருள்னு சொல்றதுனால தான் வச்சு வளர்க்குறீங்க. நீங்க எல்லா சாமியும் கும்பிடுறாள், எல்லா சாமியும் கும்பிடுறாள், சிவனுக்கு பிடிச்ச ஐட்டத்தை மட்டும் வளர்க்க காரணம் என்ன? துளசி வளர்க்கலாம், எல்லா சாமிக்கும் பிடிச்சதுகளை வளர்க்கலாம்ல. சிவனுக்கே 2-3 செடி பிடிக்குமா? அந்த வில்வயிலையா அதெல்லாம் எங்க பக்கத்துல வளர்க்குறீங்களா? பாருங்களேன், அது பதிலும் வச்சிருக்காங்க. சிவன் செடி பேரை மாத்திட்டீங்களா? சிவன் செடி. நம்ம நாட்டுல வந்து இது அஃபென்ஸா இல்லையா? அது சொல்லுங்க. இது நம்ம ஊர்ல அஃபென்ஸ் தான். ஆனா இங்க பாத்தீங்கன்னா புனிதமான இடத்துல எல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கவர்மெண்ட் அலோவ் பண்றது இதுதானா? எனக்கு புனிதமான பொருள் நான் புனிதமா தான் பாக்குறேன். அதுதான் சாமியா வச்சு கும்பிடுறேன். சாமியா வச்சு கும்பிடுறியா? சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. மக்களே, அறிவு பல்பு எரியட்டும், அறியாமை பல்பு அணையட்டும். என்னங்க அவரா வேற ஆள் போல இருக்கு. சும்மா வீட்டுல மாட்டிருக்காங்க போல. மூடிங்க ஸ்மெல் இட். இந்த செடி நீங்க தான் போட்டுருவாங்க. செடியை போறது முளைச்சி எப்படி இது பக்கத்துல எங்கேயுமே இந்த விதை இல்லை, தானா முளைக்க வாய்ப்பு இல்லை. செடியோட அவர் சொல்றாரு, எனக்கு தெரியலைங்க, தானா முளைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த விதை எங்கேயுமே கிடைக்காது, தானா எப்படி முளைச்சிருக்கு? சரி, தானா முளைச்சதெல்லாம் எப்படி புஷ்டியா வளர்ந்துருக்கு? எவனோ வளர்த்துருக்க.
அது வந்து இந்த மேலே மலைச்சல் இல்லை இது போகிற தானாமலை செடி தான். சரி இப்போ இது என்ன செடி தெரியுமா? அது நமக்கு தெரியல. இது ஆக்ஷன் பண்ண மழை தண்ணி வளர்த்துருச்சான். தெரியல. கண்டிப்பாக தெரியாது. இந்த செடி கஞ்சா செடி. அப்படியா? இது வந்து சட்டவிரோதமான குற்றம் வளர்த்துருக்கிறது. அது இப்போ இந்த வரைக்கும் நம்ம எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது. உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன். இப்ப எல்லாம் தேவதாசு எவனும் இல்ல பழைய சோம்புல ஃபாரின் சரக்கு உங்க காம்பினேஷன் மாதிரி. இதெல்லாம் எதுக்கே புல்லட் எடுத்து ஓட்டுறேன்? இந்த அவமானம் உனக்கு. துரந்தர் படம் பார்க்க போயிட்டு படம் ஸ்டார்ட் ஆகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் லியாரி அப்படின்னு ஒருத்தன் கம்முன்னு இருந்தா மண்டை அவரே திட்டி விட்டாங்க. தேவையா? பல்லு வலிக்குதா? நீ ஒரு ஆர்டிஸ்ட் வரையணும். உனக்கு கரெக்டாக எங்கே வழி இருக்கு? எங்க ஐயா ஏதோ கோடாலி தைலமா கொண்டு வந்த கட்டு கை கட்டு. ஸ்னோ ஸ்ப்ரே. எந்த இடம்? இல்ல அவங்க கை வலிக்குதுன்றாங்க. அதுல ஸ்னோ ஸ்ப்ரே அடிச்சா இப்ப நாச்சு அது. அப்புறம் ரத்தம் புதிக்குது உன்னை பார்க்க பார்க்க போய். ஆஹா. ஐயா ஒரு ஸ்கூட்டரை நேரா நிப்பாட்டவே முடியலையா? இப்ப நீங்க இதை உருட்டிட்டு வீட்டுக்கு போயிருவீங்களா? ஐ சி. ஆஹா இன்னமும் இந்த வட்டாரத்துக்குள்ளேயே சுத்துறேன். ஒரு மணி நேரமா நடந்திருக்கேன். எங்களுக்குள்ளேயே தெரிஞ்சா என்ன அர்த்தம்? போய் சேர்றதுக்கு எப்படி ஒரு மாசம் ஆகும் போல இருக்கு. ஐயா பிரபுதர போயிட்டியா ராம்? விட்டடத்துல இவன் தான் ராமு. ஏன் எது? அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அடங்காத ஒரே காளை. பாடிவாசல் தெரிஞ்சதுமே வந்துடுவான் பாரு. யாரு? என் புருஷன். அது எப்படிங்க சரியா லேடிஸ் கும்பலா இருக்கிற இடத்துக்குள்ள மட்டும் சாமி பாயுது? அது சரி. இல்ல அது சாமி வந்தவர் இது முறுக்கு. பத்தியா கேமராமேன் வளைச்சு வளைச்சு எடுக்கிறாரு. பப்பு இதாடி நீ யாரு? இதான் அந்த கருப்பாடு பாத்தியா? கொடிய பல நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய இந்த கலைகள் அனைத்திலும் தேர்ச்சி பெற்றவர் போதி தர்மர். எதுக்கு சார்? நம்மளே ஒரு 50 கிலோ தான் இருப்போம். நமக்கு எதுக்கு 150 கிலோ வெயிட்? ஆனா அது பார்க்க நல்லா இருக்கு. கை வலிக்குது இல்ல?
இவன் மாதிரி 2 பேர் வேணாடா, இவன் ஒருத்த போதும், நான் எங்க போறேன்டா. எந்த பொருள் எடுத்தாலும் 10 மட்டுமே. பல்பு கல்லாப்பட்டி என்ன வருது? பல்பு கல்லாப்பட்டி தவிர எதை எடுத்தாலும் 10. அப்ப வந்து எடுத்திருக்காங்க. கடையோட பேரே இதானா? எந்த பொருள் எடுத்தாலுமா எந்த பொருள் எடுத்தாலுமே கல்லாப்பட்டியை தவிர. என்னது? வீடு தாங்க முடியலங்க. சென்னை சரியான சூடு. மகனே கௌரவம், அப்பா பூங்காவனத்தோட நிலைமையை பாடுறா. மகனே கௌரவம் அப்படின்னு மகனே அப்படின்னோடனே ஒரு ரீல்ஸ் ஒன்று பார்த்தேன். செம்ம சிரிப்பாயிருச்சு எனக்கு. ஒருத்தன் உட்காந்துருக்கான் சரியா, அவனும் அவன் ஃப்ரெண்டும் உட்காந்துருக்கும்போது ஒரு பால் ஒன்று வந்து அவனை இடிக்குது. அவன் அந்த பால் அப்படின்னு அந்த பால் எடுக்கும்போது 3 சின்ன பசங்க வந்து அண்ணா பாலாக கொடுண்ணா. டேய் ஆள் இருக்கிற தெரியல, பால் அடிக்கிறேன். உன் பேர் என்னடா? என் பேர் கருணாநிதி. என்ன சொன்ன? கருணாநிதியா? உங்கள் அப்பா எங்கடா? இந்த அங்கே களை பிடிக்கிட்டு இருக்காரு, வா போவான் அப்படின்னு இவனை கையில் பிடிச்சிட்டு கருணாநிதியை கையில் பிடிச்சிட்டு போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஒருத்தர் அந்த பக்கம் குடிஞ்சு களை பிடிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பிஜிஎம் ரைஸ் ஆகுது டர டங். இவர் டக்குன்னு ஜேக்கடா அப்படின்னு அவர் திரும்பி பார்க்குறாரு. ஃபைனலா ஜேக்கடாவை பார்த்துட்டேன். அடே என்னடா அநியாயம் பண்றீங்க? எப்ப சொன்ன வீடியோவுக்கு இப்ப வீடியோ போட்டு பதில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இத்தனை வருஷம் கழிச்சு போட்டீங்க அப்படின்னா கருணாநிதி வளர வேணாமா? என் பேர் கருணாநிதி இன்னொன்னே அப்படியே வந்து ஜேக்கடா அவங்களோட ஜேக்கடா திரும்பி பார்க்குறாரு. அப்போ போகுது ஜேக்கடாவின் நான் குழந்தைக்கு கருணாநிதி என்று பேர் சூட்டுகிறேன். அந்த வீடியோ போட்டு வீடியோ முடிக்கிறாங்க. நான் யோசிக்கிறேன், ஏன் இதுதாங்க கிரியேட்டிவிட்டி நிச்சயம். அதாவது படங்களில் பாட்டு வந்து பார்த்துருக்கீங்க, ரீல்ஸுக்கு பாட்டுவெல்லாம் இப்போ வருது. அதுவும் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்க. இப்போ கருணாநிதிக்கு எத்தனை வயசு இருக்கும், அவர் இப்போ வளர்ந்துருப்பாரு. அப்போ போய் ஜெயக்கடாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவர் வழியாக ஜெயக்கடாவை பார்த்துட்டேன் சார். இவன் தான் சார் ஜெயக்கடா. நான் சத்தியமா எதுக்கு ஏன் அவர் கருணாநிதிங்கிறாரு? சரி இந்த அரசியல் டைமில் எதுவும் நக்கல் பண்ண போகிறாங்க போல இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன நடக்குதுன்னு. அவர் போகிறாரு, விசையாக போகிறாரு. போயிட்டு பார்த்தா அங்கே அந்த பக்கம் ஃபேஸ் காட்டாமல் படம் மாதிரி எடுத்துருக்காங்க. ஒருத்தர் களை பிடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு முகமெல்லாம் பயமாக இருக்குது, வேர்க்குது. இப்படி தொடச்சிட்டு ஜேக்கடா கூப்பிட்டு பார்க்குறாரு. அவர் தான் நான் பார்த்தா அவர் தான். அடங்கொனியா எனக்கு செம சிரிப்பாக இருந்தது. நீங்கள் யாராவது அதை பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எனக்கு அது ரொம்ப யோசிக்க தோணுது. அதான் இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எண்டிங்கு, செம்ம ட்விஸ்ட்டு. நான் வந்து ஜேக்கடாவை கனவுல சொப்பனத்திலேயே நினைச்சதில்லை சாரே அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சு கூட பார்க்கல. ஜெயக்கடா பார்த்தீங்களா? டைமுக்கு வந்து தோணுது அது. அது எப்போ பண்ணுனா சரியா இருக்குங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அத்தனை வருஷம் கேப்பு விட்டு பண்ணியிருக்காங்க. ஜெயக்கடா அங்கே தான் இருக்காரா? நானும் ஒரு வழியாக வீடியோ மூலமாக ஜெயக்கடாவை பார்த்துட்டேன். நீங்கள் யாரும் பார்க்கலன்னா தேடி பிடிச்சி பார்த்துருங்க, நிறைய பீஸு கிடைக்காது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.